இப்போ நம்ம அருள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அருளை வந்து அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறது இல்லை. பொருளை கண்ணியப்படுத்துறது அருளை கண்ணியப்படுத்துறது கிடையாது. அதை விரும்பி கேட்குறதும் கிடையாது. ஆனால் இந்த அருளை இறைவனுடைய அத்தாட்சியாக எடுத்துக்கிட்டு இதை அதிகரித்து கேட்கணும். நீ வாழ்க்கையும் காலம் இந்த அருள் அதிகரிக்கணுமே, நம்பிக்கை அதிகரிக்கணுமே, ஞானம் அதிகரிக்கணுமே, இந்த அமைதி ஆரோக்கியம் அதிகரிக்கணுமே அவன்கிட்ட கேட்கணும். இது நம்ம பிரார்த்தனையாகும். மறுபடியும் படைப்புல நினைச்சிட வேண்டாம். நீங்கள் எதெல்லாம் நம்ம காப்பாற்றணும்னு நினச்சோமோ அதெல்லாம் காப்பாற்றவும் பாதுகாக்கவும் இல்லை. அவன் நீங்கள் நம்ம காப்பாற்றி வாழ வச்சுட்ருக்கான். இனி நினைச்சிட வேண்டாம். அந்த மாதிரி என்ன வரும்போதே வேண்டான்னு கேட்டால் போதும். அது என்ன வராமல் இருக்கா, திருப்பி வந்துச்சுன்னா வேண்டது நான் காமிச்சு. அல்லாவுடன் அதுக்கடுத்து 88 வேறு எந்த இறைவனையும் அழைக்காதீர்கள். உங்களுக்கு படைச்சவன் ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து வேறு எந்த இறைவனை அழைக்காதீர்கள். நீங்கள் எதெல்லாம் வந்து நாளைக்கு காப்பாற்றினோ அது இறைவன் ஆயிரும். இதனை காப்பாற்ற சக்தி இறைவன் மட்டும் தான் இருக்குது. பாதுகாப்பு சக்தி இறைவன் மட்டும் தான் இருக்குது. நம்ம வாழ வைக்கிறது அவன் ஒருத்தன் தான். அதனால் இது என்னை வாழ வைக்கும், அது என்ன வாழ வைக்கும், நான் அவளை வாழ வச்சுட்ருக்கேன், நான் அவளை காப்பாற்றிட்டு இருக்கேன், நான் பார்க்குறேன். என்ன வரும்போதெல்லாம் நீங்கள் இறைவன் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி இணை வச்சிட வேண்டாம். நம்ம இணை வச்சிட வேண்டாம், நம்ம மற்றவங்க இணை வச்சிட வேண்டாம். அல்லாவுடன் வேறு எந்த இறைவனையும் அழைக்காதீர்கள். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனை தவிர எல்லா பொருட்களும் அழிந்து போடுவையாகும். அழியக்கூடிய பொருளை நீங்கள் என்ன வச்சு வந்துடாது. நம்ம அழிஞ்சு போடைய வாழ்க்கையாயிரும், மூழ்கடிக்கக்கூடிய வாழ்க்கையாயிரும். நம்ம சத்தியத்தை சாட்சியமாக வாழ்ந்துருக்கப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கை கதைகளாகவும் காட்சியாக ஆயிடக்கூடாது. கதைகளாக காட்சி ஆகிறதெல்லாம் வந்து பொருள் நம்பி வாழ்ந்ததன் காரணமாக, அது பெருமூண்டு வாழ்ந்ததன் காரணமாக. சாட்சியாக வாழணும்னு சொல்லி இறைவை நம்பி வாழ்ந்தால் மட்டும்தான் சாட்சியாளர் நம்ம உயர்த்துவான். நம்மளை சமுதாயத்தை சாட்சியாக வாழவும் வைப்பான். அப்படி சாட்சியாளர் வாழ்றதுக்காக நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்டோம், அத்தாட்சி கொடுக்கப்பட்டோம். அதனால் நம்ம வாழ்க்கை சாட்சியாக அமையன்னு சொன்னால் அவன்கிட்ட சரணடைஞ்சிருந்தோம். இலக்கு சாந்தமும் சமாதானமும், அமைதி, நிம்மதி, ஆரோக்கியமானது நம்ம இலக்காகும். அவனுக்கே எல்லா அதிகாரமும் உரியது. இன்னும் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இப்போ திரும்பி அவன்கிட்ட கொண்டு வந்துட்டான், மறுபடியும் வெளியே போயிட வேண்டாம். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பெரும்போது பொருளுக்காக நம்ம பயன்படுத்திட்டோம். பெருமையிலையும் பொறாமை குணங்களையும் நிறைய வீணாக்கிட்டோம். இனி எவ்வளோ காலம் வாழ போகிறோம் தெரியாது. அந்த வாழ்க்கை அவனுக்கு பொருத்தமாக அமையணும். அந்த விருப்பத்தோட, அந்த நன்றியோட, அந்த பணிவோடு அவனோட சரணடைஞ்சவங்களா, நம்ம குடும்பத்தையும் சமர்ப்பித்தவங்களா, சமாந்த விரும்பங்களா, இன்னும் ஞானங்களை அதிகரிக்கிறதுக்கும் அவனோட உதவி தருவோம்.